சுஜாதா ஒரு முறை சொல்லும்போது எப்படின்னா, எதன் மீதாவது நம்பிக்கை கொள் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அது எதுவாகண்டா இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், அல்லது நம்ம வந்து இறைவன் இல்லைன்னு கூட இருக்கலாம், அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீது இருக்கலாம். ஆனால் எதன் மீதாவது நம்ம என்ன செய்யணுமா, அதன் மீது நம்பிக்கையை வச்சுட்டு அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு தான் ஒரு நல்ல உதாரணம் எப்படின்னா, ஒரு 2 துறவிகள் வந்து இருக்காங்க. அவங்க துறவரம் பூண்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, மலை பிரதேசத்துக்கு வந்து போகிறாங்க. மலையில் போய் நம்ம வந்து என்ன செய்வோம், தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகையில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சில மரங்களை வந்து நம்ம நட்டு வைப்போம், அந்த மரத்தின் நிழலில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது. சரி, அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, திடீர்னு 2 பேருமே என்ன செய்கிறாங்க, ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே உள்ளே போயிட்டு ஒரு மரக்கன்றை வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த இதில் வந்து நட்டுறாங்க. நட்டா ஒரு